எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம குடமிளகா வச்ச ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்னி நீங்கள் டிஃபின்ஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, வடைன்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் குடமிளகா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குடமிளகா சட்னிக்கு முதல்ல நம்ம சில பொருட்கள் எல்லாம் வறுத்துக்கணும். பேனில் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு முதல்ல இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. ஃப்ளேம் லோவில் வச்சு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஸோ லேசாக கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 4 பல்லு பூண்டு சேர்க்குறேன். 1 துண்டு இஞ்சி இப்படி நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த சைஸில் இது ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பீசஸை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு அடுத்து இதில் நம்ம ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு குடமிளகாவை மீடியம் சைஸ் பீசஸாக நறுக்கி சேர்க்குறேன். இதோட 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்க்குறேன். ஒரு மைல்டு புளிப்பு ஃப்ளேவருக்கு நான் ஒரு 4 சின்ன துண்டு புளி சேர்க்குறேன். குடமிளகா சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. சில நேரத்தில் பசங்கள்லாம் அந்த குடமிளகா சேர்த்து செய்யும்போது குடமிளகாவை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். காயை வதக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சில பேர் அரைக்கும் போது சேர்ப்பாங்க, பட் வதக்கும் போதே நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இதில் பாருங்கள், ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி காம்போடு சேர்க்குறேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, சட்டுன்னு கருகிடும். ஸோ எப்போவுமே வீட்டில் தேங்காய் சட்னி செய்கிற பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு தரலாம். கடைசியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், அதையும் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 20 செகண்ட் லைட்டாக அப்படி வதக்கினா போதும். நான் இப்போ இதெல்லாம் முழுக்க லோ ஃப்ளேம்லேயே பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக அது குக் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி கம்ப்ளீட்டாக ஆற விடணும். வெஜிடபிள்ஸ் வச்சு நான் நிறைய சட்னிஸ் செஞ்சுருக்கேன். அது எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு ஏதாவது வித்தியாசமான சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வதக்கினது எல்லாமே நல்லா சுத்தமாக ஆறி போச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். முதல்ல நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமலே சட்னி ரொம்பவே சூப்பராக அரைஞ்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப மையாக பேஸ்ட் மாதிரி அரைக்கலை, கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். குடமிளகா சட்னி அரைச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி பிரமாதமாக இருந்தால் இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக இட்லி வச்சு நல்லாவே ஒரு கட்டு கட்டலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வேறு லெவல், சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. குடமிளகா வச்சு இப்படி ஒரு சூப்பர் டேஸ்டியான சட்னி பண்ண முடியுமான்னு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்து எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய
இந்த குடமிளகா சட்னி நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணோம், எப்போவும் செய்கிற சட்னி போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் விதவிதமான சட்னிஸை ட்ரை பண்ணி டிஃபன்ஸ்க்கு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.